அவருடைய தத்துவம் திராவிட எதிர்ப்பு. இப்போது சீமானுக்கு விழும் 8% வாக்குகள் திராவிட எதிர்ப்பு வாக்குகள். இப்போது தம்பிய மாதிரி தமிழ் தேசிய அரசியல் வாக்குகள். தமிழ் தேசிய அரசியலை விரும்புவோர், தமிழ் தேசிய சித்தாந்தங்களை விரும்புவோர், திராவிட அரசியலை, திராவிட கட்சிகளை பிடிக்காதவர்கள் தான் சீமானுக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வேறு வழி இல்லை. ஸோ திராவிடத்திற்கு நான் தான் மாற்று, தமிழ் தேசியமே மாற்று என்பவர்கள் இங்கே வாக்களிக்கிறார்கள். நீங்கள் கூட்டணி வச்ச உடனே நீங்கள் அந்த திராவிடத்தை ஏற்றுக்கிறீங்கன்னா போயிடுது இல்லை, வாக்கு சதவீதம் அப்படியே போயிடும். அப்போ ஒரு குறிப்பிட்ட தொகுதியை வந்து ஒரு 20 தொகுதியில நிக்கிறோம், ஒரு 10 எம்எல்ஏக்கள் அதுவாது பண்ணும்ல. அப்படி இது நல்லது நீ சொன்னீங்களே, திஸ் வில் ஒர்க். இங்கே பார்ப்பா, எங்கிட்ட துட்டு இல்லை, ஏன்னா சின்ன கட்சி, எங்களால் இதெல்லாம் பண்ண முடியாது. அதனால நாங்கள் 10 தொகுதி தம்பிகள், இந்த 10 தொகுதியில் 2022 2026 தேர்தலுக்காக 2022 வேலை செய்வாங்கன்னா நீங்கள் சொல்கிறது சாத்தியம். புரியுதா? தொடர்ந்து அந்த தொகுதியில் 10 தொகுதியை குறி வச்சு இங்கே வந்து என்ன பிரச்சனைனாலும் நாம் தமிழர் தம்பிகள் வந்து நமக்கு உதவி செய்வார்கள் என்று அந்த 10 தொகுதியை குறி வச்சு நீங்கள் வேலை செய்தீங்கன்னா இது சாத்தியம். ஏன்னா நாம் தமிழர் தொண்டர்கள்ன்றவங்க உண்மையிலே களப்பணியில் நல்லா வேலை பார்ப்பாங்க. இப்போவும் சொல்கிறேன், நான் அதில் எல்லாம் அருமையான இளைஞர்கள்.